தன தான தன தன தானி தன கேக்குதா தன. ப்ரோ? சொல்றா. என்ன ப்ரோ பிரச்சனை? ஏன் அழுகுறாங்க? நீ ஏதோ ஸ்பாயில் பண்றியா? கடுப்பா. ஏன் அவங்க கத்துறியா ப்ரோ? அவங்க அடிக்க மாட்டாங்களாமா? இல்ல கண்ணு இருக்கான், ஆனா வந்து நீ டார்கெட் பண்றமே. டாப் 1 இருக்கிற டீம் டார்கெட் பண்ண தான் ப்ரோ செய்வாங்க. அப்ப பவுண்டின்னு எதுக்கு நீங்க வச்சிருக்கீங்க? பவுண்டி இல்லையே, இதுக்கு பவுண்டி ரிப்ளேஸ்மென்ட். இல்ல, பட் ஒன் டே டிராஃபி அடிக்க அவங்களும் கண்ணு வச்சிருக்காங்க. அவங்கள அடிக்க சொல்லுங்க ப்ரோ. அப்போ நீ ஏன் எல்லா டீமும் மாறி மாறி அடிக்க கூடாது? ஒரே டீம் அடிக்கிறதுக்கு பதிலா. ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் எம்பிடிஎஸ் அடிக்கலையா ப்ரோ? அடிச்சியா? நீங்க பார்க்கவே இல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச். இது பார்க்கலையே நானு. பங்க் மட்டும் எஸ்கேப் ஆயிட்டான். மீதி 3 பேரை நாங்க தான் கொண்டோம் ஃபர்ஸ்ட் மேட்ச். சரி. நான் ப்ரோ என்ன ப்ரோ அவன் கண்ணு இருக்கா அடிக்கலான்னு கேட்டா நான் என்னென்னமோ சொல்றது. என்ன சொல்றது இப்போ? அவங்கள கன்னு வச்சுட்டு ஃபைட் எடுக்க சொல்லுங்க ப்ரோ. சரி கைஸ், என்ன கடுப்பாகுது. சரி நீ மாறி மாறி விடுறா. பீட்டு செடி, எஸ்ஓ பீட்டு செடி எல்லாரையும் எடுறா. அப்பதானே நீ எல்லாரையும் அடி பயம்படுத்துற மாதிரி இருக்கும். நான் இருக்கேன் அப்படின்னு. ஓகே ப்ரோ. ஒருத்தே அடி ப்ரோ லாஸ்ட் மேட்ச் எம்பிடிஎஸ் தான் அடிச்சோம், எஸ்ஓபிடிஎஸ் தான் அடிச்சோம். சுட்டி நீ கோவப்படாத சுட்டி. கோவப்பட்டா அப்புறம் எல்லாத்தையுமே அடிக்க வேண்டியது இருக்கும். நீங்க புரியல. விடுங்க நான் வந்து அப்படிதான் ப்ரோ அடிப்பேன். வாய் பேசினா திருப்பி கையில குத்துவேன். அது திருப்பி கையில குத்துவோம் ப்ரோ. யோசிக்கலாம் மாட்டோம். ஓகேவா? ஐயோ கைஸ் வேணாம் கைஸ். இவங்கள்ட்ட வம்பலுக்கு வளர்க்காதீங்க கைஸ். வேணாம் கைஸ், முடிச்சிருவாங்க கைஸ் இவங்க. இதுதான் கைஸ் தவறான செயல். ஆனா யாரனா ஒருத்தன் லைவ் போட்டுப்பான். ரோமியோ லைவ் போட்டு தானே ஆடுவான் கைஸ். கைஸ் யாரை நீங்க? ப்ரோ யார்கிட்டயும் டிவைஸ் 11 ப்ரோ. ஜேபிடிஸ் பகச்சுக்காதீங்க கைஸ். வேணாம் கைஸ். அவங்க வெற்றிக்கு விளையாடுறவங்க கைஸ், கை குத்துக்கு விளையாடுறவங்க. அவங்களுக்கு ஸ்கில் இருந்தா அடிக்க சொல்லுங்க ப்ரோ. மான் ப்ரோ கேக்குதா? கேக்குதுடா சொல்றா. ப்ரோ எதுக்கு ப்ரோ ஃபர்ஸ்ட் டே வராத டீம் மாடி செகண்ட் டே உள்ள விடுறீங்க? உங்க பாட்டுக்கு இருக்கு, வெளிய இருக்கு. இதுடா அவங்க நேத்து ஹாலிடே ஸ்கூல் போனா ஸ்கூல் மட்டும் போக வேண்டியதானே ப்ரோ? எதுக்கு ப்ரோ வந்து மார்ச் சொல்றாங்க? ஏண்டா அவங்களும் தானே பிடிஎஸ், நம்ம ஆளுங்க தானே அவங்க. ப்ரோ பிடிஎஸ் ஓகே தான் ப்ரோ. அதுக்குன்னு நடுவுல வந்த ப்ரோ இது எந்த டீமே விளையாடல அவங்க. இப்ப யோசிச்சு பாரு, இன்னைக்கு 3 நாள் விளையாண்டா கூட ஓகே மேன் ப்ரோ. நானும் டிராஃபிக் காஸ்க்காக தானே ப்ரோ விளையாடுறேன். இப்படி வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு டவுட் இரு. 3 நாள் அடிச்சு அவங்க ஜெயிச்சிட்டானுன்னா நம்பர் 1 போயிட்டானுன்னா அது ப்ரோ அதுக்கு வாய்ப்பு இல்ல மேம் ப்ரோ. அவங்க ஸ்கூல் போயிருவாங்க. பட் இது எனக்கு விளையாண்டு இருக்கும்போது வந்து எதுக்கு ப்ரோ ஸ்பாயில் பண்றாங்க? எல்லாரும் காசுக்காக தான் விளையாடுறோம், எல்லாருக்கும் பேரா தான் விளையாடுறோம். இவங்க அதுக்கு வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. எதுக்கு ப்ரோ கையில குத்துறாங்க? நான் கையில குத்தினா என்ன பண்ணிருப்பாங்க? இல்ல வேற யாராவது போய் உங்க கையில குத்தினா அவங்க கையில குத்துறவன் ஆஃப்லைன்ல வச்சு பேசிக்கோங்க ப்ரோ. நாங்க யாரும் கையில குத்துன்னு சொல்லவே இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஐயோ என்னடா ஏய் ஏன்டா இப்படி இல்ல ப்ரோ இவங்க ப்ரோ ஒண்ணே மேன் ப்ரோ. அப்படி வியூவர் ஸ்லாட்ல வந்தாலுமே எல்லாரும் தனித்தனி ஸ்லாட் தான் உட்காரணும். இதுக்கு ஒண்ணா வந்து உட்கார்ந்திருக்காங்க ஜேபிடிஎஸ்னு சொல்லி. இல்லடா ஒரு நாளே ஹாலிடே அவங்க வந்து ஒழுங்கா விளையாடணும் ப்ரோ. இது வந்து கேவலமா விளையாட கூடாது. அவங்க விட்டு அடிக்கறாங்கடா. ஒரு நாள் விட்டு 3 நாள் அடிக்கறாங்க ப்ரோ. எப்படினாலும் இவங்க டிராஃபி அடிக்க போறது இல்ல. எப்படினா தோத்தா போவாங்க. அது வேற விஷயம். அதிக ஸ்கூலாவது போயிட்டு வந்தனால இவங்க ஒரே டீம் தான் ஜெயிக்கும். 24 டீம் தோத்து தான் போவோம். அதுக்கு அதான் ப்ரோ சொல்றேன். ஜெயிக்க டீமே நிம்மதியா ஆட விட வேண்டியதானே ப்ரோ. நைட் போல எந்த ஊர்ல ப்ரோ ஸ்கூல் இருக்கு நீ சொல்ல? டேய் சுட்டி அமைதியா இருடா. நான் பேசினா நீ என்ன கமெண்ட்? ஓகே ப்ரோ. நான் பாத்து நீ அமைதியா இரு. நீங்க பாத்துட்டீங்க அதான் ஓகே. ஏய் சும்மா இருடா. ஜூஸ் அவங்க எல்லா டீம் தான் அடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் எம்பிடி சர்ச்சானுங்க. இந்த மேட்ச் இல்ல ப்ரோ எம்பிடி சர்ச்சன் கையில குத்தல ப்ரோ. எதுக்கு ப்ரோ கையில குத்துறாங்க? சரி கையில குத்தாதீங்கடா டேய். ப்ரோ வேற ஏதாவது டீமே கையில குத்திருந்தா அப்படி அமைதியா இருந்திருப்பாங்களா ப்ரோ? சொல்லுங்க. யாரும் கையில குத்த கூடாது சொல்லிட்டேன். அப்புறமேட்டு ஜேபிடிஎஸ் யாரும் கையில குத்த கூடாது. ஜஸ்ட் ப்ளே. கண்ணு இருக்குல நான் அடிக்கும் ப்ரோ. அப்ப நான் குத்துறேன் பாருங்க. வாய் பேசுறாங்களே. நீ ஆடுடா போடா. நீ நிரூபிச்சறாங்க ப்ரோ. இந்த குட்டி குஞ்சான்ஸா தான் ப்ரோ. எங்க லிமிட் ஆகணுமோ அங்க லிமிட்டா வச்சிரணும் ப்ரோ. சாரி மேன் ப்ரோ. நான் தப்பா பேசினேன். எனக்கு நானும் காசுக்காக தான் விளையாண்டு இருக்கேன். நான் வின் பண்ணா என் காசு இவங்களுக்கே எப்படி தெரியல. வீட்ல மேபி காசு கொடுத்துறாங்க. எனக்கு அப்பலாம் கிடையாது ப்ரோ. டேய் எல்லாரும் நம்ம என்ன மதிக்கிறேன். இவங்க மாதிரி சின்ன பசங்க சில்லற பசங்க மாதிரி எல்லாம் மதிக்கிறது இல்ல. சரி விடுறா ப்ரோ புரியல. டேய் சுட்டி நான் பேசுறேன். நீ அவன் என்கிட்ட தான் பேசுறான். அவன்கிட்ட பேசல. நீ அமைதியா வந்தா ஒழுங்கா விளையாடு. நீ கேம்ல மட்டும் தான் காட்டணும். சின்ன பையனா பேச கூடாது. நீ இஃப் யூ ஹேவ் வில் பவர் இஃப் யூ ஹேவ் பவர் அடிச்சுக்க. அவர்கிட்ட அடி வாங்கிட்டு அழ வேணாம்னு சொல்லுங்க ப்ரோ. வந்து கதறிட்டு இருக்காரு கேவலமா. சரி விடுடா டேய். ப்ரோ என்கிட்ட நீ எதனாடி ப்ரோ அடி வாங்கிட்டு இருக்க? ஐவரி ப்ரோ ஒரு நாளும் யார் இந்த மாதிரி யாருமே எனக்கு தெரிஞ்சு ஐவரி ப்ரோ எத்தனை டிராஃபி வின் பண்றீங்க? எத்தனை டிராஃபி வின் பண்றீங்க?
நான் போன டீம்ல என் கூட டிராஃபி வின் இருக்கும்போதே ஒரு பண்ணிருக்கேன் ப்ரோ. டிராஃபி ஜெயிச்சீங்க, ஞாபகம் இல்லையா? உங்க ஒரே டிராஃபி தான் ப்ரோ உங்க கூட வின் பண்ணிருக்கேன். நான் போய் நீ இல்லாத போது எத்தனை டிராஃபி வின் பண்ணிருக்கேன் உனக்கு தெரியுமா? ஷோ உனக்கு தெரியுமா ப்ரோ? ஸ்கூல் மட்டும் தானே ப்ரோ படிக்கிற. ஸ்கூல் மட்டும் படி. கேம் வராது அது இருக்கும். அமைதியா போய் ஸ்கூல் படி ப்ரோ. டைம் ஏன்டா ஆச்சு அப்படி தூங்கு. இருக்கீங்க? அமைதியா இருக்கடா. ஏன்டா அப்படி பண்றீங்க அது டேய்? காமெடி பண்றீங்க. எனக்கு தெரிஞ்சு ஜியூஸ் தான் ஹெச்பிடி தோல்விக்கு காரணம். நான் அடிச்சு சொல்றேன். குட்டி கொஞ்சம் நம்ம ப்ரோ மட்டும் நான் பகாச்சிக்க தோக்க கூடாது. மாட்டேன் ப்ரோ. சரி பாப்போம். வரட்டும் ப்ரோ பாத்துக்கலாம். இந்த வாட்டி சரி வரட்டும் ப்ரோ. சரி ஓகே. வாங்கடா ஐ. முடிஞ்சா அடிங்க நான் வந்து கை வாங்கடா. போடுறா அங்க பாடுறா சொல்லிட்டான். போடா போடா பத்திக்கிச்சு போகடா. அடிச்சு சாவுடா எல்லாரும். ஒரு வாரி ஒரு சத்து தொலைங்கடா 2 பேரும் மாறி போய் அடிச்சு சாவுடா டேய். ஏன்டா அப்படி பண்றீங்க? பேபி thank you so much baby. Thank you so much for the love and அண்ணா, இந்த support. Angel love you so much. சோபா இந்த டீம் 3ல செகண்ட் பிளேயரை கிக் அவுட் பண்ணி விடுங்க. டீம் 3 செகண்ட் பேர். ஏய் ஐயரி மிதாரா ஏன்டா அப்படி பண்ற? விட்றா. சுட்டி சைலண்ட். கேம் தான் எப்பவுமே குட்டி பசங்க ஒன்லி கேம் மட்டும்தான். வாய் பேசக்கூடாது. வளர்ந்த பிறகு தான் உங்களுக்கு மெச்சூரிட்டி வரும். அப்புறம் தான் பேசணும். பேசக்கூடாது. இப்போ கேம் தான் விளாடுறீங்க. நீங்கள் கேம் தான் விளாடுவீங்க. கேம் ஒன்று எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஏஞ்சல் பேபி. லவ் யூ ஸோ மச். பிங்க் கலர்ல என்ன கார் பேபி வாங்குறது? சரி ஓகே ஏதோ வாங்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். 1101 rupees 11 rupees ப்ரோ. லவ் யூ கைஸ். ஐயரே கேக்குதா சுட்டி? தான ஹலோ சுட்டி கேக்குதா? மைக் ஆஃப் பண்ணிட்டு ஐவரி மைக் ஆஃப் பண்றீங்க 2 பேரும். சொல்லுங்க ப்ரோ. ஹெச்பிடி அடிக்காதீங்கடா. வேணாம் வேற ஒரு அதான் அடிச்சிங்க. இல்ல ஓகே ஓகே. அந்த ஒரு டீம் எம்பிடி அடிச்சிட்டீங்களா? வேற ஒரு டீம் மாத்தி அப்பதான் நீங்க ஒரு டீம் மேல ரைவல் எடுக்கிற எல்லா டீமும் அடிக்கிறீங்க. எல்லா டீமும் பயப்பட வைக்கிறீங்கன்னு தெரியும். ஒரு டீம் ப்ரோ லாஸ்ட் மேட்ச் எம்பிடிஎஸ் எஸ்ஓபிடிஎஸ் அடிச்சோம். இந்த மேட்ச் மாறி அடிங்க. மாறி அடிச்சா எல்லாரும் பயப்படுவாங்க. ஒருத்தர் அடிக்காதீங்க. ஒருத்தர் அடிச்சா கண்டிப்பா மாட்டிக்கிங்க. சரியா? ஒருத்தர் அடிச்சா அது வந்து அவங்களே டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு. இந்த வாட்டி அதாவது எல்லா டீமும் பயப்படுவீங்க. ஒருத்தர் வேணும். வீட்டு சொன்னா அடிக்கிறீங்க இந்த வாட்டி. அவ்வளவுதான். அங்கிட்ட என்ன பிரச்சனை வரும்போது தெரியல. கடவுளே பேசாம சம்பவம் வேணும்னு எடுத்து ஏன்டா ரெஸ்ட் எடுக்கிறீங்களாடா? ஏன்டா அப்படி பண்றீங்க? பத்திக்கிச்சு 10 வச்சுக்கடா பறந்தீங்களா அப்படின்னு. கைஸ் நான்லாம் ஷிஃப்ட் பண்ணல போய் எனக்கு இதுக்கு சம்பந்தமே சத்தியமா இவனுக்கு சண்டையே எனக்கு தெரியாது ப்ரோ. சீரியஸா சத்தியமே சண்டே தெரியாது. பிடிஎஸ்ல அடிச்சாலும் அழுவாது ப்ரோ. அடிச்சுட்டாங்க ப்ரோ. இந்த மாதிரி வந்து சரி தயவு செஞ்சு அமைதாங்கடா. தயவு செஞ்சு அமைதாங்கடா. ஏன்டா அப்படி பண்றீங்க? கொந்தளிக்காதீங்கடா. டேய் இந்த 2வது டீம்ல எஸ்ஆர்பிடி வர சொல்றேன். போலாம் நம்ம. ஏமனே இவன் தான் வரணும். ஜியூஸ் தான் வரணும். நான் நியாயமா தான் இருக்கணும். கில் ஆல் தி டீம்ஸ். இந்த டீம் அடிச்சல ப்ரோ அதான் ப்ரோ பங்க் இருந்தா வாடா டிஸ்கார்ட் வாடா டேய். மாறி அடிடா. பங்க் கூப்பிட்டு நீங்களே கேளுங்க ப்ரோ. இல்ல நீ அடிக்க வேணாம்னு சொல்ல. அடி. ஆனா எல்லாரையும் அடி. ஒருத்தர் அடிக்காத. எல்லாரும் அடிக்குதா? இப்பதான் ப்ரோ செகண்ட் மேட்ச் இவங்க வாங்குனாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த 2 டீம் வாங்குனாங்க. அடுத்து வாங்கிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல யார் வாங்குனா? எம்எஸ்ஓபி ப்ரோ கேக்குதா? எம்எஸ்ஓபி ப்ரோ இருக்கீங்களா? துரத்தி அடிச்சிங்க. எம்எஸ்ஓபி ப்ரோ ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் வந்து குத்தி அடிக்கலையா உங்களை? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க தான் ப்ரோ ஸ்பாயில் போட்டாங்க எங்களுக்கு. ஸ்பாயில் டேய் எனக்கு புரியலடா. இது என்னடா ஸ்பாயில் பண்ணாங்க? உங்களை குத்தி அடிச்சாங்கன்னா சண்டைக்கு வந்தாங்கன்னு அர்த்தம். என்னடா எல்லாம் இப்படி ஒரு வார்த்தையை போட்டு அவங்களை ஒடுக்குறீங்க? அடிக்க வேண்டியதானே நீங்க? ஒடுக்கல இல்ல ப்ரோ. நான் ஒடுக்கல இல்ல. அவங்க டோன் பிளாக் பண்ணி எங்களை உள்ள போகும்போது அடிக்க வேண்டியதானே அவங்கள? நாங்க ப்ரோ டெட் ஜோன் ப்ரோ. எங்களால எது பண்ண முடியல. ஆனா அடி வாங்கி செத்துட்டோம். போதுமா ப்ரோ? நான் எல்லா டீமையும் தான் அடிக்கிறேன் ப்ரோ. சரி ஓகே. இப்போ வேற டீம் அடி. ஓகேவா? இப்போ நீ எஸ்ஓபிடி அடிச்சியா? எஸ்ஓபிடி அடிச்சாடா? கேக்குதா? ஹலோ சுட்டி ஈஷா ப்ரோ மட்டும் கொன்னா. இந்த மேட்ச் நான் வேற டீம் அடிக்கிறேன். எஸ்ஓபிடி மொத்தமா கொன்னியா? இல்ல இந்த மேட்ச் வேணா கொண்டு போ. சரியா? அப்ப எல்லாத்தையும் தொடர்ந்து கொண்டு வரேன்னு தெரிஞ்சு அந்த கொடுக்காப்புளி பேய் மாதிரி தெரிஞ்சு. சால்ட் சீரிஸ் மாதிரி ப்ளீஸ் ஃபார்கிவ் மீ. ஐயோ பொட்ட கையில குத்துவியா? சரி பாப்போம் வியூஸ் எங்க கத்துறோம்னு பாரு. ஸ்டே பீஸ் அண்ட் பாசிட்டிவிட்டி. ஸ்டே பாசிட்டிவ் ஒன்லி ஃபார் ஐவரி. பிரசன்னா ப்ரோ குத்துனது டோரா. என்ன வந்து செஞ்சா நான் சும்மா இருப்பேனா? சரி ஐவரி கமான் ஐவரி. உனக்கு தான் தெரியல. உனக்கு கேம் எப்பவுமே கேம் கன்னு தான் இருக்கணும். நான் பலதான் சொல்லி